கடகராசி 2024 2024ல் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். மே மாதத்துக்கு அப்புறம் மே 1ஆம் தேதி குரு பகவான் 11ஆம் வீட்டில் பேச்சாகிறார். அதாவது ரிஷபத்துக்கு போகிறார். சனி கும்பத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் அஷ்டமத்து சனி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ராகு 9ஆம் இடமும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பதால் அதுவும் ஒரு சுமாரான பிளேஸ்மெண்ட். குரு மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ். ஏன்னா குரு 11ஆம் இடத்தில் அமர்கிறார். 2, 5, 7, 9 குரு வருவதால் வேலை நோக்க ஒரு இந்த ஆண்டு அமையும். அது மே மாதத்துக்கு பிறகு. மே மாதம் வரைக்கும் குரு 10ல் இருக்கார். தொழில் குரு 10ல் குரு இருப்பது எண்ணியவர்கள் எண்ணம் நிறைவேறும். மறுதிருமணம் போன்ற விஷயத்தில் ஒரு நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும். வெளிநாட்டில் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு தற்சமயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய குற்றத்தில் இருந்து தப்பிக்க நேரும். கேஸில் ஜீப்பிங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக இருக்கும். உறவினர்களால் தேவையில்லாத கலகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தில் சிலர் செல்வந்தர் ஆவர். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 3ஆம் இடம் கன்னி. ராகு பகவான் 9ல் இருப்பது பூர்வீக சொத்தில் அதிக விலைக்கு விற்க நேரும். பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலம் வரும் பணத்தில் தொழில் முதலீடு போன்ற விஷயத்தில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். காசி, அயோத்தியா போன்ற புனித யாத்திரைகள் செல்ல நேரிடும். சிலர் அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகத்தில் அடைய நேரும். குலதெய்வ வழிபாடு செய்ய நேரும் ஒரு காலகட்டமாக இருக்கும். கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்து 3ஆம் இடமாக இருப்பதால் செய்யும் உத்தியோகத்தில் கெடுபிடி அதிகமாக இருக்கும். இரும்பு, ரசாயனம், அலுமினியம், பாதரசம், கண்ணாடி போன்ற துறையில் பணிபுரிவர்களுக்கு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. பருப்பு, புளி, கார வகை போன்ற துறையில் வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயாரின் உடல்நிலை சீராகும். வெளியுறந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள் வாங்குவீர்கள். வீட்டில் அமர்ந்திருப்பதால் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். 3ஆம் வீட்டில் கேது, புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். அதே மாதிரி சனி பகவான் அஷ்டமத்து சனி, பழிபாவம், அவமானம், மரண பயம், அளவற்ற சிரமங்கள் ஏற்பட தோன்றும். ஏன்னா கடகராசிக்கு கோச்சார சனி பெரிய அளவு சிரமத்தை தரும். குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த வருடம் ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், குழந்தை பாக்கியம், ஒரு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது. கூட்டுத் தொழில், புதிய நண்பர்கள், குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அதெல்லாம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சனி 8ல் இருப்பதால் அடிக்கடி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. சனீஸ்வர வழிபாடு செய்வது சிறப்பு. பொதுநலமாக இருப்பது சிறப்பு. ஏன்னா சனி விதிகாரகன். அவர் நன்மை செஞ்சால் நன்மை செய்வார், தீமை செஞ்சால் தீமை செய்வார். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஒரு புது பண்போடு செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காரியங்கள் நன்மை பயக்கும். அவர் 8ல் அமர்ந்தாலும் 10, 2, 5 ஆகிய வீட்டுகளை பார்வை பலத்தினுடன் பார்ப்பதால் தனம், குடும்பம், வாக்கு பலம் பெறும். புத்திர பாக்கியம், புத்திர பேறு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா குரு 11ன் அமர்வு விழாடு நோக்கம் கொண்ட ஒரு வருடமாக இருக்கும். அதே மாதிரி தந்தை, அதிர்ஷ்டம் போன்றவற்றை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் ஒரு முன்னேற்றம் முயற்சி பெற்று அடுத்த கட்டத்தில் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். லாப வீட்டில் குரு பகவான் அமர்கிறது. நினைத்த காரியம் நிறைவேறும். உடல்நலத்தில் கவனம் தேவை. உடம்புக்குள் இருந்த நோய்கள் வெளிப்பட்டு குணமடையும். மருத்துவ செலவுகள் குறையும். சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஒரு விஷயம் செய்யும் போது பார்த்து யோசித்து அவசியமான செலவுகளை மட்டும் இந்த வருஷம் செய்யுங்க. அதிகமான கடன் வாங்காதீங்க. அதை வாங்கிட்டு கட்ட அவசரப்பட நேரும். ஸோ இது கடகராசிக்கான 2022 பொது பலன்கள். மேலும் ஜாதக ரீதியான தசாபுத்தி அந்தர பலன்களை வைத்து மற்ற பலன்களை நம்ம அக்யூரேட்டாக எடுக்கலாம். கோச்சா பலன்கள் 20% to 30% ஒரு ஜாதகருக்கு வேலை செய்யும்.
மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாங்க சேனலை அணுகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க வைங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.